أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قلتم نفسا فادارأتم فيها والله مخرج ما كنتم تكتمون فقلنا اضربوه ببعضها كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون. ஒரு மனிதரை கொலை செய்துவிட்டு அது குறித்து நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவனாவான். எனவே அதன் ஒரு பகுதியால் கொலை செய்யப்பட்ட அவரை அடியுங்கள் என்று நாம் கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான். அவன் தன் சான்றுகளை உங்களுக்கு காட்டுகின்றான். அதனால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 வசனங்களிலே பேசுகின்றான். இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே 67 71 வரை உள்ள வசனத்திலே பனு இஸ்ரவேலர்களிலே ஒருவர் தன்னுடைய பெரிய தந்தையை, அதாவது உடன் பிறந்த சகோதரருடைய மகனே கொலை செய்த அந்த விஷயத்தை ஒரு பசுமாட்டை அறுக்கச் செய்து அந்த பசுமாட்டினுடைய ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இறந்தவரின் மீது அடித்து உயிர் பெறச் செய்து கொலை செய்தது யார் என்கிற செய்தியை வல்ல ரஹ்மான் வெளிப்படுத்தி காட்டினான். அந்த வசனங்கள் அதுதான் பேசுகிறான். அந்த மாட்டை அருங்கன்னு சொல்லுகிற பொழுது சொன்ன உடனே ஒரு மாட்டை அறுக்காம அதற்கு பின்னால் அவர்கள் நிறைய கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்டார்கள். அந்த மாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன கலரு, அது கன்றுக்குட்டியா இல்லை பிளடா, அது ஏறு உழுததா, தண்ணீர் இறைத்ததா, இல்லை நிறைய கேள்விகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கேட்டுட்டு கடைசியில் அவங்க ஒரு மாட்டை கண்டுபிடித்து, அல்லாஹ் சொல்லிய இடத்துல ஒரு மாட்டை கண்டுபிடிச்சு மனமில்லாமல் அந்த மாட்டை அறுத்தார்கள். அதுவும் அதற்கு கொடுத்த விலை இருக்கிறதே அதிகப்படியான விலை. எந்த அளவுக்கு சொன்னால் விரிவுரையாளர்கள் சொன்னாங்க, சொல்லிக் கொள்கிறார்கள், அந்த மாட்டினுடைய எடையை விட 10 மடங்கு அதிகமான தங்கத்தை கொடுத்து அந்த மாட்டை வாங்கி அறுக்க வேண்டிய ஒரு சூழல் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்ட காரணத்தினால் என்று வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 71வது வரை உள்ள வசனங்களிலே அந்த செய்தியை அல்லாஹ் பேசுகின்றான்.